தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு எவ்வாறு இருந்தது? ஆழத்தில் என்ன பரவியிருந்தது? மண்ணுலகு உருவற்று வெறுமையாய் இருந்தது. ஆழத்தில் இருள் பரவியிருந்தது. கடவுளின் ஆவி எங்கு அசைவாடிக்கொண்டு இருந்தது? கடவுளின் ஆவி நீர்த்திரள்களின் மேல் அசைந்தாடிக் கொண்டிருந்தது. முதலாம் நாள் கடவுள் எதனை படைத்தார்? அதற்கு என்ன பெயரிட்டார்? முதலாம் நாள் ஒளியை படைத்தார். ஒளிக்கு பகல் எனவும் இருளுக்கு இரவு எனவும் பெயரிட்டார். இரண்டாம் நாள் எதனை படைத்தார்? அதற்கு என்ன பெயரிட்டார்? இரண்டாம் நாள் நீர்த்திரள்களுக்கிடையில் வானம் தோன்றுக என்றார். வானத்துக்கு விண்ணுலகம் என பெயரிட்டார். கடவுள் மூன்றாம் நாள் எதனை படைத்தார்? அதற்கு என்ன பெயரிட்டார்? மூன்றாம் நாள் உலர்ந்த தரை தோன்றுக என்றார். பொற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனிதரும் பழமரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். உலர்ந்த தரைக்கு நிலம் எனவும் ஒன்று சேர்ந்த நீருக்கு கடல் எனவும் பெயரிட்டார். கடவுள் நான்காம் நாள் எதனை படைத்தார்? அதற்கு என்ன பெயரிட்டார்? நான்காம் நாள் பகலையும் இரவையும் வெவ்வாறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக என்றார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் ஐந்தாம் நாள் எதனை படைத்தார்? ஐந்தாம் நாள் பறவைகள், கடலில் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் மானிடரை எவ்வாறு படைத்தார்? கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார்.